வழக்கமா குழந்தைங்க பர்த்டேனாலே 100-200 பேர் கூப்பிட்டு கிராண்டா செய்வேன். வீடு சின்னதா போச்சு, அதனால உங்களை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளா முடிச்சுக்கிட்டேன். அம்மா, இவ்வளவு பெரிய கேக் எதுக்குமா? ரஞ்சித்துக்கு பர்த்டே. இதே மாதிரி எனக்கும் வேணுமா? அதெல்லாம் கேட்க கூடாது. ஏங்க இந்த புடவை புதுசுங்களா? நான் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் ஒரு புது புடவை வாங்கிடுவேன். புதுசா கட்டி இருக்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு தான் பிறந்த நாள் நினைச்சிட்டேன். என் பிறந்த நாள் மார்ச் 12. அதுக்கும் ஒரு பனாரஸ் புடவை வாங்கியிருக்கேன். 20 ரூபாய் இல்ல. 20 ரூபாயில பனாரஸ் கிடைக்குமா? வெறும் 20 ரூபாய் இல்ல, 20,000 ரூபாய். ஏக்கா 20,000 கூட புடவை இருக்குதா? நமக்கு என்ன தெரியும், நம்ம வீட்டுக்காரர் முன்ன பின்ன வாங்கி கொடுத்துருந்தா தானே. சாரி சிஸ்டர், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இவனை தானே பிறந்த நாளே? ஆமா. இந்தாப்பா. தேங்க்யூ. என்னுடைய வாழ்த்துக்கள். ஊது. Happy birthday to you. என்னடா கண்ணா சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்க? அம்மா, பக்கத்து வீட்டுல ரஞ்சித்துக்கு கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே கொண்டாடினாங்கல்ல, அது மாதிரி எனக்கு எப்பமா கொண்டாடுறது? அது அவன் பெரியவன், நீயும் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அம்மா உனக்கு கொண்டாடுறேன், சரியா? இந்தா சாப்பிடு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பயே கொண்டாடணும். டேய், அடம் பிடிச்ச அடி வாங்குவேன். ஒழுங்கா சாப்பிடு. இந்தா. வேணா, எனக்கு இப்பயே ஹாப்பி பர்த்டே கொண்டாடணும். நீ சொன்ன நான் கொண்டாடணுமா? பின்னிடுவேன். ஒழுங்கா சாப்பிடு. வேணா, எனக்கு இப்பயே ஹாப்பி பர்த்டே டேய், இங்க வாடா. என்னப்பா ஆச்சு? ஏன் அழுகுறான்? சாயங்காலம் வரும்போது ஒரு கேக்கும் சின்ன மெழுகுவத்தி வாங்கிட்டு வாங்க. உயிர் எடுக்கிறான். எதுக்கு? பக்கத்து வீட்டுல ரஞ்சித்துக்கு பர்த்டேன்னு கூப்பிட்டாங்க, போயிருந்தோம். இவனுக்கு அதே மாதிரி கேக் வேணுமா? உன்னை யார் இவன் அங்கெல்லாம் கூட்டு போய் சொன்னது? எங்க அக்கம் பக்கத்துல கூப்பிட்டா போகாம இருக்க முடியுமா? இன்னைக்கு பர்த்டே பார்த்து கேக் கேட்டான், நாளைக்கு இன்னொன்று பார்த்து அதையும் கேட்பான். நம்மளால இதெல்லாம் வாங்கி தர முடியுமா? ஒரு கேக்கு தானே கேட்டான், அதுல என்னங்க ஆப்போது? கேக் ஒன்றும் பெருசு இல்ல, பர்த்டே நமக்கு தேவைதானா? அது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. குழந்தைக்கு புரியுங்களா? சில விஷயங்களை குழந்தைங்களுக்கு கூட புரிய வச்சிடலாம், ஆனா உனக்கு புரிய வைக்கிறதுக்கு பார் தலையெழுத்து.